முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தவிடுபொடியான 32 மாடி கட்டிடம். ஈரான் பலத்தை பார்த்து அதிர்ந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் தொடரும் இழப்பு. வடக்கு காசா தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படை வீரர் பலி. இஸ்ரேலை புறக்கணித்த ஜோர்டான். ஜூன் 19 உலகக்கோப்பை போட்டியில் அதிர்ச்சி முடிவு. உணவிற்காக கையேந்தும் மக்களுக்கு நடந்த கொடுமை. காசா மாவு பைகளில் இருந்த திடுக்கிடும் பொருள். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுச்சதி அம்பலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தவிடுபொடியான 32 மாடி கட்டிடம். ஈரான் பலத்தை பார்த்து அதிர்ந்த இஸ்ரேல். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை மூடி மறைக்க முயன்ற இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளின் முயற்சி படுதோல்வி அடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான 12 நாட்கள் போரால் இஸ்ரேல் மீள முடியாத பொருளாதார இழப்பை அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதனால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் இஸ்ரேலை மீட்க தெரியாமல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தவித்து வரும் நிலையில் ராணுவ அதிகாரிகள் செய்த காரியம் ஒன்று ஊடகங்கள் மூலமாக அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலுடனான போரின் போது ஈரான் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்தியுள்ளது. 28 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் தரை மட்டமாகின. டெல்லவிவில் உள்ள கிரியா ராணுவ தலைமையகத்திற்கு அருகில் உள்ள ஒரு சொகுசு குடியிருப்பு கட்டிடம் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்ததாக ஹாரெட்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேல் அரசுக்கு வழங்காமல் அதிகாரிகள் மறைத்துள்ளனர். ஏனெனில் ஈரான் தனது பலத்தை பறைசாற்ற அந்த தாக்குதலை பயன்படுத்திக் கொள்வதற்காக மூடி மறைத்ததாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் இஸ்ரேலுக்குள் முன்னர் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. ஏனெனில் அதிகாரிகள் தாக்கப்பட்ட இடங்கள் பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய அறிக்கைகளை மூடி மறைத்தனர். ஈரான் தனது ஏவுகணைகளை சிறப்பாக அளவீடு செய்ய அவற்றை பயன்படுத்தலாம் என்று வாதிட்டனர். மேலும் 32 மாடி குடியிருப்பு கட்டிடம் மட்டுமன்றி கிரியாவின் அருகே அமைந்துள்ள ஆஸ்ட்ரியேலி மாலும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த மாலில் சேதமடைந்த கடைகளில் இருந்து திருடர்கள் பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் புகார்கள் பதிவாகியுள்ளன. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் தொடரும் இழப்பு. வடக்கு காசா தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படை வீரர் பலி. வடக்கு காசா பகுதியில் இன்று நடந்த சண்டையின் போது ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. காசா மீதான இனப்படுகொலையை இஸ்ரேல் தொடர்ந்து வருகின்றது. இதற்கு பதிலடியாக ஹமாஸ் போராட்ட குழுவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்நிலையில் வடக்கு காசா பகுதியில் இன்று நடந்த சண்டையின் போது ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. 601வது போர் பொறியியல் பட்டாலியனை சேர்ந்த சார்ஜென்ட் இஸ்ரேல் நட்டன் ரோசன்ஃபெல்ட் என்ற 20 வயதான வீரர் மரணமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஃபர் ஜபாலியா பகுதியில் நடந்த சண்டையின் போது ரோசன்ஃபீல்ட் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலை புறக்கணித்த ஜோர்டான். ஜூன் 19 உலகக்கோப்பை போட்டியில் அதிர்ச்சி முடிவு. 2025ஆம் ஆண்டு 19 வயதிற்குட்பட்ட கூடைப்பந்து உலகக்கோப்பை போட்டியில் ஜோர்டானின் தேசிய கூடைப்பந்து அணி இஸ்ரேலுக்கு எதிராக விளையாடாது என்று சர்வதேச கூடைப்பந்து கூட்டமைப்பு ஃபிபாவிடம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு நடைபெற்ற தனது முதல் ஜூன் 19 உலகக்கோப்பை போட்டியில் சுவிட்சர்லாந்தை 102-77 என்ற கணக்கில் எளிதாக வீழ்த்திய ஜோர்டான் அணி டொமினிக்கன் குடியரசிடம் வீழ்ந்தது. இதனால் இஸ்ரேல் அணி ஜோர்டானை 20-0 என்ற கணக்கில் தொழில்நுட்ப ரீதியாக வெற்றி பெற்றுள்ளது. கூடைப்பந்து சங்கத்தின் சார்பாக ஜோர்டானிய அணியின் முடிவுக்கு நான் வருந்துகின்றேன் என இஸ்ரேல் கூடைப்பந்து சங்க தலைவர் அமோஸ் ஃப்ரிஷ்மேன் கூறியதாக வாலா செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. மேலும் விளையாட்டு என்பது மக்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையிலான ஒரு பாலம், அரசியல் களமல்ல எனவும் எதிர்காலத்தில் இந்த விளையாட்டுகளை நடத்துவதில் எந்த சிக்கலும் வராது என தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார். உணவிற்காக கையேந்தும் மக்களுக்கு நடந்த கொடுமை. காசா மாவு பைகளில் இருந்த திடுக்கிடும் பொருள். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுச்சதி அம்பலம். காசாவில் பஞ்சத்தில் சிக்கி தவிக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப்படும் மாவு பைகளில் திட்டமிட்டு போதை மாத்திரைகளை கலந்து கொடுப்பதாக இஸ்ரேல் அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை நடவடிக்கைகளால் அங்கு கடும் பஞ்சம் நிலவி வருகின்றது.
ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட மக்கள் உதவி மையங்களை நாடியுள்ளனர். இந்நிலையில் பஞ்சத்தின் விளிம்பிலும் பசியின் பிடியிலும் சிக்கி தவிக்கும் காசா மக்களுக்கு வழங்கப்படும் மாவு பைகளில் வேண்டுமென்றே போதை மாத்திரைகளை மறைத்து வைத்து கொடுத்து அவர்கள் மீது கொடூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக காசாவின் அரசு ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் உதவி விநியோக மையங்கள் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பஞ்ச அபாயத்தில் உள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்படும் மாவு பைகளில் வேண்டுமென்றே போதைப் பொருள் மாத்திரைகளை கலந்து பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியது. காசாவில் பொதுமக்களின் உடல் நலம் மற்றும் சமூக கட்டமைப்பை சிதைக்கும் நோக்கத்தோடு மாவில் அதிக போதைப் பொருட்கள் கலக்கப்படுவதாகவும் பாலஸ்தீன சமூகத்தை உள்ளே இருந்து அழிக்கவும் போதை பழக்கத்தை பரப்பவும் இஸ்ரேல் இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக காசா அரசு ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் மாவு பைகளுக்குள் போதை மாத்திரை பொட்டலங்களை வைப்பது மட்டுமன்றி மாவுடன் அவற்றை பொடி செய்து கலக்கும் வேலையும் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.